பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி, பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சும்மா செம்ம ஜாலியா பார்த்துட்டு இருக்கீங்க. அரை மணி நேரம் போறதே தெரியல. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சத்தியமா நம்புங்க, நானா பொய்யா சொல்றேன்? அவ்வளவு பேர் அனுப்பிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் எப்படி பேச போறாங்க நம்மளுடைய இந்த பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்ல நம்மளுடைய நேயர்கள்ன்றத பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஓகே, வணக்கம் மேடம். நாங்க என்ன அவ்வளவு பயப்படுறீங்க? வணக்கம். ஐயோ, நம்மள பேச விட மாட்டாங்க போல இருக்கு. அக்கா, இது வந்து நாங்க பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோகிராம். உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. என்னோட பேர் மகாலட்சுமி. நாங்க மெட்ராஸ்ல தான் இருக்கோம். அப்புறம் அவ்வளவுதான், ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொல்லி தராங்க போல இருக்கு. அதை கூட சொல்லி தருவாங்களா? என் பேர் சத்யா, சென்னை தான் வேலை பார்க்குறேன். சேல்ஸ்களாக இருக்கேன். ஓகோ, என்ன படிச்சிருக்கீங்க? 10th +2. இப்போ உங்களாண்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். ஏன்னா படிச்ச பிள்ளைங்க கரெக்டா பதில் சொல்லிடுவாங்க. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? என்னன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டேன்னா சொன்னா எப்படி? நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. இந்த பாஸ்போர்ட் இருக்குல்ல, பாஸ்போர்ட், அத தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பாஸ்போர்ட்டா? தெரியல. பாஸ்போர்ட்டா? இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? பாஸ்போர்ட்டா? தெரியலங்க. தெரியாத கேள்வி கேட்டா நாங்க எப்படிங்க பதில் சொல்றது? நீங்க சிக் வெளிய போமா. அவங்க சொல்றது கரெக்ட் தானே? தெரியாத கேள்வி கேட்டா எப்படியா பதில் சொல்றது? இருந்து போட்டு அத பத்தி நமக்கு என்ன? பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் தான். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க, சொல்றோம். சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருக்கா? சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாரு? இந்த ஸ்கூல்ல சொல்லி தரல. அவ்வளவுதான், விடுங்கப்பா. சார், நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்னு. உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்றத கரெக்டா சொல்லிருங்க பாப்போம். நான் வாழைச்சாபத்துல இருந்து வரேன். என்ன பேரு? சசிகுமார் சொல்லிட்டீங்க. என்ன பண்றீங்க? சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா, நான் ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்றேன். சூப்பர். என் பேர் கண்ணன், திருநெல்வேலில இருந்து வரேன். இங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணுவேன். திருநெல்வேலில இருந்து வாரேன் அப்படின்னும் போது அண்ணன் திருநெல்வேலி ஆயிடுச்சு. நீங்க? நான் என்னுடைய பேர் நாகூர் மீரான். நான் தாம்பரத்தில் இருக்கிறேன். இது வந்து பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டேன். சூப்பர்ண்ணே. இப்போ உங்களாண்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல சொல்லுங்க. பாஸ்போர்ட்னா தமிழ்ல என்ன? வெளிநாட்டுக்கு போகக்கூடியது. அந்த பாஸ்போர்ட் இருந்தா தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். அதுதான் எனக்கு தெரியாது, கூட எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். இது எங்கள மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? அண்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்போர்ட் இருந்தாதான் வெளிநாட்டுக்கு போக முடியும், அதுதான் அவருக்கு தெரியும். அவ்வளவுதானே? நீங்க சொல்லுங்க, பாஸ்போர்ட்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் தான். எப்படி அண்ணன் சொன்னார்ல, பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் தான். நீங்க? பிரைவசி டிபார்ட்மெண்ட். என்னது? பிரைவசி டிபார்ட்மெண்ட். பிரைவசி டிபார்ட்மெண்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். போதுமா? அண்ணன் பேச மாட்டேனார். எப்படி பேசினா? பாஸ்போர்ட்னா தமிழ்ல பிரைவசி டிபார்ட்மெண்ட். அதானே? ஆக மொத்தம் நீங்க அதானே சொல்றீங்க? அதான்பா அவர் சொல்றாரு, நோட் பண்ணிக்கப்பா. சார், நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோகிராம். உங்க பேர் என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். நான் வந்து வில்லியாகத்துல வரேங்க. நான் ஐசிஎல் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. ஓகே சார். உங்க பேரு என்னம்மா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். லதா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? மருமகம். மருமக. சூப்பர். டெய்சி ராணி. டெய்சி ராணி வெளியாகத்துல இருந்து வரேன். ஓகே, பாருங்க சார் எவ்வளவு கோவப்படுறாரு. பெரிய விஷயம் என்ன, பாராட்ட வேண்டிய விஷயம். மருமக பொண்டாட்டிலாம் கூப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துக்கிறீங்க மாமனாரு. பெரிய விஷயம். இதுக்கு ஒரு முறை போய் கை தட்டலாம். இருட்டு. ஓ, இங்க டீனர்ல தெரியுது ஃபுல்லா நம்ம சொந்தம் தான் போல இருக்கு. சரி அண்ணா, உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இது வேறயா? பாஸ்போர்ட் இருக்குல்ல, அத தமிழ்ல எப்படின்னு சொல்லுவீங்க? இது வெளிநாட்டு சீட்டு. வெளிநாட்டு சீட்டு. ஓகே அக்கா, நீங்க சொல்லுங்க. அதுதான் அதே
அதேதான். குட் ஆன்சர். அதுதான் அதேதான். எங்க உங்க மருமக அதுக்குள்ள போ பத்தியலா ஒரு மாமனார் கூப்பிடுறாரு போயிட்டாங்க. சரி ஓகே ஓகே. ஆக மொத்தம் நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சீட்டு அவ்வளவுதானே? வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ரசீது. வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு ரசீது. வெளிநாட்டு குடியுரிமை ரசீது. அவங்களுக்கு தெரிஞ்சது அதான் சொல்லிட்டாங்க. வெளிநாட்டு குடியுரிமை ரசீதுப்பா. ஓகே அவ்வளவுதான். ஓகே சார், இது வந்து பெப்பர்ஸ் டிவி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஜே கிருஷ்ணபிரியா, சென்னையில இருந்து தான் வந்திருக்கேன். ஜெயஸ்ரீ, சென்னை. ஜேவி பெருமாள், சென்னை. சரி, சென்னைனா எந்த ஏரியா நீங்கெல்லாம்? சென்னைனா பார்க் டவுனா? சென்ட்ரல், நியர் சென்ட்ரல். சரி விட்டுருவோம் சார், அது இருக்கு சார். இப்போ வந்து உங்களாண்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் மேடம் கிட்ட இருந்தே வரும். பாஸ்போர்ட் அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவீங்க? நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? தெரியல. தெரியலையா? உங்களுக்கும் தெரியலையா? அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. ஓகே, பாஸ்போர்ட்னா இவங்களுக்கும் தெரியலப்பா. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க சார். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டு. அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாரு. பலமா கை தட்டி விட்டுச்சா? நீங்களா கை தட்டுங்க இருக்கு. எப்ப பார்த்துட்டு எல்லாரும் கை தட்டுங்க இருக்கு. ஓகே ரைட் சார், தேங்க்யூ. ஓகே தம்பி, இது வந்து நாங்க பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். உன் பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. என் பேர் சுவாதி கான். நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன். இந்தியா பிசினஸ் வேலை செய்கிறேன், மூலக்கடை. ஓ, வேலை செய்யறாருப்பா தம்பி, சூப்பர். உங்க பேர் என்ன? ராஜன். அதே அவனும் சொன்ன அதே கம்பெனி தான் வேலை செய்யணும். ஓ, அவனும் சொன்ன மாதிரியே அதே கம்பெனில தான். ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கால்குலேட்டர் தெரியுமா? அது எதுக்கு பயன்படுது? பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? வாட் திஸ்? கால்குலேஷன் போடுறது தான் பயன்படுது. இப்போ கால்குலேட்டர் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கால்குலேட்டர்ல தமிழ்ல என்னன்னா சரியா தெரியல. ஓகே ரைட். தம்பிக்கு தப்பா தெரியல. தமிழ் வீக் ஒன்லி இங்கிலீஷ். நீ பாடி மட்டும் நான் வீக்கெட்டா இருக்கு. ரைட், அதெல்லாம் பண்ண முடியும். சரி, தமிழ்ல கால்குலேட்டரை எப்படி சொல்லலாம்? கணக்கு பெட்டகம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கணக்கு பெட்டகம். கணக்கு பெட்டகம். ஆமா, கணக்கு பெட்டகம். கணக்கு பெட்டகம், அவ்வளவுதான். விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்கன்னு சொல்றீங்க, என்ன ஊர்ல இருந்து வந்துருன்னு சொல்லிருங்க. மஹமுதா, இன்ஜினியரிங் படிக்கிறேன், கோயில்பட்டியில இருந்து வரேன். ஓ தம்பி, பாப்பா உன் பேர் என்ன? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஹர்ஷா. என் பேர் சிந்தா. நான் வந்து திருநெல்வேலியில இருந்து. சரி, நீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். அபுரா ஹவுஸ் ஒய்ஃப். மீரா பிஎட் பண்ணிருக்கேன், டீச்சரா இருக்கேன். டீச்சரா இருக்கீங்க? கவர்மெண்ட் டீச்சரா? பிரைவேட் தான். ஆமா, பிரைவேட் தான். ரைட் ரைட். இப்போ ஒரே ஒரு கேள்விமா உங்களாண்ட. ஏன்னா நிறைய இங்க டீச்சர் இருக்காங்கப்பா, அதனால கரெக்டா சொல்லிடுவாங்க. கால்குலேட்டர்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க மேடம்? கணிப்பான். 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 இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. நீங்களும் பிஎட்டா? ஆமா, பிஎட் தான். கணிப்பானா? சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். கணிப்பான் பிள்ளைல சொல்லுதான். பிள்ளைங்க சொல்றதான் கணிப்பான் தான். கணிப்பான் தான். நான் பேசிக்கா இங்கிலீஷ் மீடியம், ஸோ தமிழ்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல. ஓ ஐ சி. ஆகா, மேட்ரு இங்க இருக்கா? அவங்க பேசிக்கலி இங்கிலீஷ் மீடியம் தான். நீங்க ரெண்டு பேருமே பிஎட்ல? ஆமா, பிஎட் தான். ஸோ இவங்க கரெக்டா கணிச்சு சொல்லியிருக்காங்க. கால்குலேட்டர்னா கணிப்பான் தான். நல்லா ஒரு முறை கை தட்டுங்க அக்காவுக்கு. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. வணக்கம் மேடம், நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் ப்ரோக்ராம்க்காக வந்திருக்கோம். உங்க பேர் என்ன, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க சொல்லுங்க. பவித்ரா சார், நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். என் பேர் பிரியா, நான் விழுப்புரம். தீபா, விழுப்புரம். ஓகே மேடம், தீபா விழுப்புரம். நீங்க பாக்குறதே விழுந்துற மாதிரியே இருக்கீங்க. பரவாயில்ல, விடுங்க ரெண்டு பேரும். சரி விடுங்கப்பா, அவங்களுக்கு சிரிப்பு குபீர்னு வந்துருச்சுப்பா. சரி, இப்போ என்ன கேள்வினா, கால்குலேட்டர் இருக்குல்ல, அதை தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? என்னடா இது புது பிரச்சனையா இருக்குது? தமிழ்ல கால்குலேட்டரா? நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு என்னன்னு சொல்லுவேன்னு தெரியல நீட்டாங்க. நீங்க நீ பண்ற அட்டூழியத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வராமலா போயிருவான். கால்குலேட்டர்னா தமிழ்ல இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்து ஓடி பாருங்க.
கணக்கு கணக்கு போடுவாங்களா அதுதான். கணக்கு போடுவாங்கல்ல அதுதான்றாங்க. ரொம்ப யோசி. நீங்க சொல்லுங்க. கணக்கு பார்க்கறது அவ்வளவுதான். கால்குலேட்டர்னா கணக்கு பார்க்கறது. ஓகே சார் வணக்கம் சார். நாங்கள் வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கோம். உங்கள் பேர் என்ன, என்ன பண்ணுறீங்க, என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் நைனா முகமது. நான் வந்து பிரியாணி கடை வச்சுருக்கேன். நான் பனையூர்லேருந்து வரேன். பனையூர், சூப்பர். உங்கள் பேர் என்ன? மணிகண்டன் சார். நான் கெட்டி கொரியரில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ பார்சல் சர்வீஸில் சரவணாக்கு சரவணாவில் நான் வந்து டெலிவரி சார். சூப்பர். என்ன ஊர்லேருந்து வந்தீங்க? அயப்பாக்கம். அயப்பாக்கம். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். கால்குலேட்டர்னா தமிழில் என்ன சொல்லுவீங்க? கணக்கு கூட்டுறது. கணக்கு கூட்டுறதா? கால்குலேட்டர்னா கணக்கு கூட்டுறதுப்பா, அவ்வளவு. அண்ணன் சொல்லிட்டார்ல. நீங்க கணிப்பான். கணிப்பான். கணிப்பான்றாரு அண்ணன். அண்ணன் என்ன படிச்சிருக்கீங்க? பரவாயில்ல, அண்ணனுக்கு ஒரு முறை கை தட்டலாம். கால்குலேட்டர்னா கணிப்பான் தான் இவரும் சொல்லிட்டார். சூப்பர். ரைட். ஓகே, இது வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, என்ன ஊர்? நான் வந்து குளத்தூர். கார்த்திகேயன் எஸ்ஆர்எஸ் ஒர்க் பண்றேன். ஓஹோ, சரிதான். நான் தட்சாமூர்த்தி, குளத்தூர் பிஎஸ்எல் டிராவல்ஸ் ஒர்க் பண்ணுறேன். ஓ, பிஎஸ்எல் டிராவல்ஸ் ஒர்க். ஆள் கொஞ்சம் பல்கா இருப்பீங்க போல இருக்க. ஜிம்முக்குலாம் போவீங்களா? போயிட்டு இருக்கேன். அப்படியா? ரைட். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. ஓ சரி, அப்போலாம் உங்களாண்ட இந்த கேள்வி கேட்கலாம். சொல்றதுக்கு முன்னாடியே மயக்கம் வருதடா. டிவி ரிமோட் இருக்குல்ல, டிவி ரிமோட். டிவி ரிமோட்னா தமிழ்ல என்ன? மகனே கௌரவம் சொல்லிடுவார். செல்லம் அப்பா பூங்காவனத்தோட நிலைமையை பாடுறா. டிவி ரிமோட்னா தமிழ்ல என்னன்னா அவனை கேளுங்க அப்படிங்கிற. நீங்க சொல்லுங்க. டிவி ரிமோட்னா தமிழ்ல வந்து பேசி பேசியே சிலுக்க வச்சீங்களா? தொடர்பு படுத்துதலா? தொடர்பு படுத்துதலா? யாருக்கு யாருக்கு? அலைக்கற்றை மாட்டுதல். அவ்வளவுதான். யோசிச்சு முடிச்சு சொல்லி பிடிச்சாருல. என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டிவி ரிமோட்னா அலைக்கற்றை மாற்றுதல், அதானே? அவ்வளவுதான். நோட் பண்ணுங்க. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. நான் அப்புறம் கேள்வி போறேன். நான் சதீஷ், காஞ்சிபுரம் வந்திருக்கேன். சிஸ்டம் அட்மினா இருக்கேன். அந்த கூலிங் கிளாஸ் எப்பவுமே போட்டுருப்பீங்களா? ஆமா ஆமா. சரி சரி. வெயில் சன்லைட் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. முதல்ல கண்ணாடியே கலட்டுங்கடா, தாங்க முடியலடா. என் பேர் குமரேசன். பூந்தமல்லியிலேருந்து வரேன். ஏசி மெக்கானிக்கா. ஏசி மெக்கானிக்கா? சூப்பர் தம்பி. நீங்க? கார்த்திக் கோயில்பட்டிலேருந்து வரேன். இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன், வேலை தேடிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசணும்பா. அண்ணன் கரெக்டாக பேசாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாருக்குமே சேர்த்தான். அதாவது டிவி ரிமோட்டை தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா எம்பிபிஎஸ்ல போராட மாட்டிருக்கிறேன். தொலைக்காட்சி ரிமோட். தொலைக்காட்சி ரிமோட் எப்படி சொன்னார் பாரு சோக்கா. நீங்க? தொலைக்காட்சி மாற்றுவோம். தொலைக்காட்சி மாற்று. டிவி வேற மாத்திட்டீங்களோ? சேனல் மாற்றுவோம். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. அப்போ டிவி ரிமோட்னா சேனல் மாத்துறது தமிழ்ல. ஆமா. ரிமோட் அலை வரிசை. அலை வரிசை. இங்க 3வது 4வது வரிசையில் நின்னாலும் டிவி ரிமோட்னா தமிழ்ல சொன்னது அலை வரிசைப்பா, அவ்வளவுதான். ஓகே சார் வணக்கம் சார். இது வந்து பெப்பர்ஸ் டிவி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்கன்னு மட்டும் சொல்லிருங்க. சார் நான் வந்து பிரஸ்டீஜ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க சேல்ஸ் இதுல இருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க சார்? சூப்பர் சார் இருக்கு. அப்படியா? சூப்பர். உங்க பேரு? ராமஜெயம். உங்க பேர் சார்? பிலிப்ஸ். டெல்லி. ஓ சூப்பர் சார். என்ன பண்றீங்க சார்? ரிட்டையர் ஃப்ரம் இந்தியன் ஏர்லைன்ஸ். ஓ இந்தியன் ஏர்லைன்ஸ். சூப்பர் சார். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. டிவி ரிமோட்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? டிவி ரிமோட்னா நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே சேனல்ல வந்து ஆன் ஆபரேட் பண்ணிக்கலாம். நீ யார்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணே டிவி ரிமோட்னா ஒரு பக்கம் கட்ரி கேட்கலண்ணே. டிவி ரிமோட்னா அதை தமிழ்ல எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டேன். அவ்வளவுதான். அது அவ்வளவுதான்பா. அது அது வந்து தமிழ் என்ன சொல்லற்ற? ஒளி 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 இயங்கும் பொருள். தமிழ் ஒளி இயங்கும் பொருள். நீங்க ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாது. சாருக்கு தமிழ் தெரியாது வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஓகே ரைட், அவ்வளவுதானே, விடுங்க. ஓகே. பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க சொல்லுங்க. நாங்களாம் வந்திருக்கோம். என் பேர் சாந்தி. என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். பாப்பா பேர் என்ன? ஜோஹின் கர்மல். என்ன ஜோதிகா ரமணியா? ஜோஹின் கர்மல். ஜோகின் கர்மல். என்ன பண்ற பாப்பா, என்ன படிக்கிற?
நான் யூகேஜிஎஃப் வல்சரவாக்கம் தேவி அகாடமியில் படிக்கிறேன். சூப்பர்மா. உங்க பேர் என்ன? ரேகா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். பிகாம் படிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரே கேள்வி, காஃபினா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்றத சொல்லணும். அந்த பாப்பா சொல்றலாம். பாப்பமா சொல்லுப்பா, நீ யூகேஜி படிக்கிற, நல்லா தெரியும், அவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கா. சொல்லுமா, காஃபி தமிழ்ல எப்படி சொல்லுவ? காஃபி. இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. காஃபிய பாப்பா தமிழ்ல காப்பின்னு தான் சொல்லுவா. ரைட். நீங்க என்ன சொல்றீங்க ரேகா? காஃபியை தமிழ்ல என்ன சொல்லுங்க? தெரியாது. தெரியாதுன்னு சொல்லுவாங்க ரேகா சொன்னா. நீங்கம்மா? காபி தான் சொல்லுவோம். தமிழ்ல குழம்பி. குழம்பி. என்னங்க டப்பு டப்புன்னு மிரட்டுறாங்க. காஃபியை தமிழ்ல காஃபி தான் சொல்லுங்க, தமிழ்லனா குழம்பின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. மேடத்துக்கு ஒரு முறை கை தட்டுங்க. அவ்வளவுதான். சூப்பர். விட்டுருங்க. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இது வந்து இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஆனா ரொம்ப பயந்த மாதிரி தான் இருக்கீங்க. என்ன ஊரு? உங்க பேர் என்னம்மா? மேடவாக்கத்துல இருந்து வரும். சரண்யா. சரண்யா. என்ன பண்றீங்க? டிசிஎஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஒர்க் பண்ற மேடம், இவ்வளவு ஏன் பயப்படுறீங்க? உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு கூட்டிருப்பாங்களே. என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ. சரி, ஓகே. பாப்பா பேர் என்ன? அக்ஷயா. அக்ஷயா. உங்க பேர் என்னங்கம்மா? மாலா. என்ன பண்றீங்க? வீட்ல இருக்கு. ஹவுஸ். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி மேடம். சொல்லுங்க. கால்குலேட்டர் இருக்குல்ல, கால்குலேட்டரை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. கணக்கீடு. கணக்கீடு. கணக்கீடா இல்ல டவுட்டா சொல்றீங்க, அதுதான் பதிலா? அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் தெரியும். கணக்கீடு. மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? கால்குலேட்டர் கணக்கீடு. உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. அவ்வளவுதான். இவங்களோட முடிவு கணக்கி. அண்ணா வணக்கம்ண்ணே. நாங்க பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வரோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்க? ஹசன் முகமது. இந்த கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கேன். எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 6 months இருக்கேன். ஓகேண்ணே. அண்ணா உங்க பேரு? காதர் கனி. என் பேரு. நான் நான் வந்து இங்க 4 வருஷமா ஒர்க் பண்றேன். காதர் கனி. காதர் கனி. பத்தியல கனி. ஆனா கனினா பழம், கனினா கனியும் அதுவும் பழம்னு வச்சுக்கலாமே நீங்க. நானும் ஒரு பழம் மாதிரி தான். இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். அண்ணனும் ஒரு பழம்பா அப்படி சொல்றீங்களா? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அவர் எப்படி ஏற்பட்ட இதா இருந்தாலும் பழுக்க வச்சிருவாரு. ஐ லைக் திஸ் அப்ரோச். ஓ, பழுக்க வச்சிருவாரு. ஓ, பழுக்க வைக்கிற கேரக்டர் நீங்க. கவுண்டமணி சொல்லுவாரு பாருங்க, புகை போட்டு பழுக்க வைப்போன்னு, அந்த மாதிரி. இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். காதல் இளவரசன் சொல்லுவோம். என்ன பேர் அவர்? செல்லமா? காதல் இளவரசன் சொல்லுவோம். செல்லமா அவங்களா வச்சுக்கிறாங்க. காதல் இளவரசன். என்ன கொடுமை சார் இது. அவங்களா வச்சாங்கன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குமே. அது அவங்க அதாவது நம்மளே நம்மளை பத்தி புகழ்ந்து சொல்லக்கூடாதுல்ல. அது உங்களுக்கு ப்ரோக்ராம் பத்தாது. அது வந்து டைமிங் பத்தாது, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க மீட்டர் போடாத, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, கால்குலேட்டரை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? கணினி. கணினி. கம்ப்யூட்டர் தமிழ்ல என்ன சொல்லுங்க? இப்போ நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே. அது வந்து லேட்டஸ்ட் கணினின்னு சொல்லலாங்க தமிழ்ல. கம்ப்யூட்டர் லேட்டஸ்ட் கணினி தமிழ்ல சொல்லுவாரு. இப்போ கால்குலேட்டர் வெறும் கணினி. நீங்க இதுக்கு வந்து திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு சொல்ல நினைக்காதீங்க. இதுக்கு வந்து தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா கணக்கு தொகுப்பல். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? கணக்கு தொகுப்பர்னு கூட சொல்லிக்கலாம், இல்ல கணக்கு தொகுப்பாளின்னு கூட சொல்லிக்கலாம். அது வந்து கணக்கு தொகுப்பாளி, கணக்கு உழைப்பாளி. தொகுப்பாளி தான், உழைப்பாளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாதான் அது வந்து. உன் பாதி மூளை வாழ்க சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க சரிங்களா? அத போய்கிட்ட வந்து நம்ம அத உழைப்பாளின்னு சொல்ல முடியாது. கணக்கு தொகுப்பர், கணக்கு தொகுப்பு தொகுப்பர் இல்லன்னா தொகுப்பாளி. என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. தொகுப்பாளி. கணக்கு தொகுப்பாளிப்பா. அவ்வளவுதான்பா. ஓகேவா சார்? வணக்கம் சார். வரேன். நான் பேச ஆரம்பிக்கும் பயந்துட்டே போனீங்கன்னா உங்ககிட்ட பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். ஓகே சார். இது இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேர் ஷாவுல். நான் கலைஞத்தில் ஒர்க் பண்றேன். என்னவா இருக்கீங்க? சேல்ஸ்மேனா இருக்கேன். எத்தனை வருஷமா? ஒரு 3 years இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 10th படிச்சிருக்கேன். சரி, ரைட், விடுங்க. இப்போ உங்ககிட்ட வந்து 10வது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா எல்லாரும் கை தட்டுவோம். ஓகே சார். சரியா? இப்போ காலையில எந்திரிச்சது என்ன குடிப்பீங்க?
இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணிடா? காலைல இருந்துச்சு பல்ல தான் வளர்க்குவாங்க. காலைல இருந்து எப்படி குடிப்பாங்க? பல்ல வளர்க்குவாங்கப்பா. கரெக்டா தானே சொல்லியிருக்காரு அண்ணன். சரிண்ணே, பல்ல வளர்க்கிட்டு என்ன குடிப்பீங்க? டீ காஃபி. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இப்ப டீ காபி இருக்கு இல்லையா, இந்த காபியை நம்ம எடுத்துப்போம். காபியை தமிழ் எப்படி சொல்லுவோம்? காஃபிய தேநீர்னும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அண்ணன் சொல்ற கருத்து பிரகாரம் காபிய தமிழ்ல தேநீர். வச்சுட்டு போயா. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. பார்த்தீங்களா, நம்ம பேச ஆரம்பிக்கல உங்களுக்கு ஸ்மைல் ப்ளீஸ்னா நல்லா சிரிக்கிறார் அண்ணன். உங்க பேர் என்னண்ணே? பேர் அப்துல் சலாம். சொந்த ஊர் எது உங்களுக்கு? நமக்கு அது திருநெல்வேலி. திருநெல்வேலி. திருநெல்வேலி எந்த ஏரியாண்ணா? திருநெல்வேலி கேமலாபாத். சரி சரி. இங்க சென்னைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? சென்னை பிறந்தவள் தான், சென்னை தான். ஓஹோ. என்ன பண்றீங்க? இங்கே சேல்ஸ்மேனாக இருக்கிறேன். எத்தனை வருஷமா? 40 நாளா. 40 நாளா? 40 நாளா. ஒரு மண்டலம் இன்னும் 8 நாள் வந்தா ஒரு மண்டலம் ஆயிரும் போல. 48 நாள் பத்தியாளா? சரி ஓகேண்ணே. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. காப்பிய தமிழ்ல எப்படி சொல்லலாம்? தேநீர் தான். காப்பிய தமிழ்ல தேநீர். அப்ப டீ டீக்கு தேநீர். யாருப்பா அங்க இருந்து யாராவது சொன்னாங்க டீக்கு தேநீராம்பா? அப்ப காப்பிக்கு அதுக்கும் தேநீர் வச்சுக்கலாமா? தேநீர் தான் சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருமே. பொதுவா எல்லாத்தையும் தேநீர் தான்ப்பா சொல்லுவாங்க. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் ப்ரோக்ராம் வந்திருக்கோம். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? அஸ்வத், பிசிஏ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. பரணி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ராயபுரம். பிரபாகரன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஃப்ரம் மாதவரம். சதீஷ்குமார் எஸ்ஆர்எம். டேனியல் பரிமல ஜோதி. ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஹெரால்ட். ஓகே ரைட். உங்க எல்லாருக்காகவும் ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன கேள்வினா, டிவி ரிமோட்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல சொல்ல மாட்டேன், ரிமோட் தான் சொல்லுவோம். இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. தொலைக்காட்சி கருவியா? தெரியலீங்களே. தெரியலீங்களா? நீங்க டிவியே பார்க்க மாட்டேன், ஒன்லி தியேட்டர் தான் எல்லாமே. ஜரம் வந்துரும் அவனுக்கு. அதான் டிவியே பார்க்க மாட்டேன், அதுக்கு எப்படி தெரியும்ன்றாரு. இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனால தான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க. கரண்ட் கனெக்ஷன் இல்லனா தொலைக்காட்சி கருவி தான். தொலைக்காட்சி கருவி தான். டிவி ரிமோட்னா என்ன? தொலை கட்டுப்படுத்தினா. தொலை கட்டுப்படுத்தி. அண்ணனுக்கு ஒரு முறை கை தட்டுங்க. கை தட்டுங்க. சூப்பர் ரைட்டுப்பா. இந்த காலேஜ் பசங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாங்க. எஸ்ஆர்எம் எப்படி மொக்கையா இருக்க முடியும்? கெத்துல அதான் இங்கிலீஷ் வேற ஒன் டாக் அபௌட் ஒன் இங்கிலீஷ். ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். ஓகே ரைட். இவங்களை வச்சா நம்ம நிகழ்ச்சி முடிச்சிருவோம். சோ நான் எனக்காக ஒன்னு செய்யணும். இல்ல பாட்டும் பாட மாட்டேன். உங்களை தூக்கி போடுவோம். நான் சொல்றது கேளுங்க. மொக்கையா இருக்கு. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. ஓகே நல்லா. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். நன்றி வணக்கம். இது பில்டிங் ஸ்ட்ராங் இன்னும் இருக்கா? பாதி யார் யார் சொல்றது? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். சத்தமா சொல்லுங்கப்பா. அவ்வளவுதான்ப்பா.